வணக்கம் வணக்கம். கடாமுருகன் மேல கேஸ் கொடுக்க வந்திருக்கோம். கடாமுருகனா? என்னப்பா கேஸ்? கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி. சரவணா, கேஸ் கடாமுருகன் மேல. பொய் கேஸ் ஆயிடக்கூடாது பாரு. கொஞ்சம் யோசிங்க சார். நாம் தமிழர் கட்சி பிரமுகர் சாட்டை துரைமுருகன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். உன்னை நான் விட மாட்டேன். படுக்க வச்சு உன் மூஞ்சில ஈயம் பூசாம விட மாட்டேன். படுக்க வைங்க. கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, அதிகாரம் கருணாநிதி, கண்டாளன் கருணாநிதி. காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே, நம் நாட்டு. நீங்க பேசலாம், அது கருத்துரிமை. முன்னாள் முதல்வர் நீ உங்க அப்பாவை நீ அதிகாரத்துக்கு வந்து புனித பட்டம் கட்ட பாக்குற துரோகி, தமிழ் பேரினத்திற்கு பச்சை துரோகி. நான் யார் தெரியுமா உனக்கு? யார் ரேஞ்ச் என்ன தெரியுமா? யார் நீ? உலகாரம் தானே. இந்த நாட்டில் தமிழர் இன வரலாற்றில், அரசியல் வரலாற்றில் தீய ஆட்சியின் தொடக்கம், தீய அரசியலின் தொடக்கமே ஐயா கருணாநிதி வந்து உட்கார்ந்த பிறகுதான். இப்ப நான் பாடுற எம்எல்ஏ பேர் போட்டு கள்ளத்தனம் செய்த காதகன் கருணாநிதி, அதிகாரம் கருணாநிதி, சண்டாளன் கருணாநிதி. ஓடு பாப்போம். அல்ல புனா பாட்டா போடுறா. கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. ஐயோ 12க்கு எங்க போறது? கைய விடுங்கடா. கைது பண்ணிட்டு இன்னைக்கு ஊர் உலகம் எல்லாமே இன்னைக்கு சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதின்னு பாட்டு பாடிக்கிருக்கு தலைவரே. அப்படி ஒரு பாட்டு இருந்ததாவே பல பேத்துக்கு தெரியாது தலைவரே. எனக்கு கால் பண்ணு மச்சி. சண்டாளன் கருணாநிதி, பெரும் சதிகாரன் கருணாநிதி. மளிகை கடைக்கு போனான்னு சொல்லிட்டு பொருள் வாங்குறதுக்கு போனா அங்க ஒருத்தன் ரிங்டோனா அந்த பாட்டு வச்சிருக்கான் தலைவரே. எடுத்த உடனே சண்டாளன் கருணாநிதி, சதிகாரன் கருணாநிதின்னு பாட்டு வருது தலைவரே. சுத்தமா முடியல தலைவரே. அவன் தண்டவாளத்தில் தனவச்சப்படுத்த, தண்டவாளத்தில் தனவச்சப்படுத்த சொல்லிட்டு இருக்கான். அவன் படுத்தது 4வது பிளாட்ஃபார்ம், ட்ரெயின் வந்தது 2வது பிளாட்ஃபார்ம். கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி. கொள்ளை அடிக்கலாம், எங்கே சுரங்கம் இருக்கிறது என்று கண்டுபிடிப்பதில் கருணாநிதியை வெல்ல பிறந்த உலகத்தில் எவனும் இல்ல. பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி. ஒரு ஜீவராசி தான் வாந்தி எடுத்தது திருப்பி திங்கும். அது யாருன்னா கருணாநிதி. இந்த பாட்டை இன்னொரு வாட்டி போட முடியுமா? பல குடும்பங்கள் சீர்கெட காரணம் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி. பல குடும்பங்கள் அண்ணாவின் புகழுக்கு களங்கத்தை விளைவித்த கருணாகம் கருணாநிதி. பசிச்சவன் நிலக்கடலை செடியை வேரோட புடுங்கிடுவான். இவன் அப்படி இல்ல, செடி அப்படியே நிக்கும், கடலை புடுங்கிடுவான். பொன்னான தமிழ்நாட்டை மண்ணோடு மண்ணாக்கி புதைத்திட்ட கருணாநிதி. ஆமா, அது தாயா முத்தலா கொண்டு வந்து தடை சட்டம் மோடி கொண்டு வந்திருக்காங்க. கருணாநிதி முஸ்லீம் ஆடாங்கிற கேள்வி யாரும் கேட்கல. அவர் மட்டும் எப்ப 3 முண்டாட்டி கட்டி 4வது முண்டாட்டி குஷ்புக்கு ஆட்டையை போட்டு வீட்டுக்குள்ள பிரச்சனை வச்சு யாரும் கேட்கல. சண்டாளன் கருணாநிதி, பெரும் சதிகாரன் கருணாநிதி. சாட்டை துரைமுருகனை மேடல் பேசினாருன்னு சொல்லிட்டு கைது பண்ணிட்டீங்க. இன்னைக்கு ஒவ்வொருத்தனும் ட்விட்டர்ல அந்த பாட்டை போட்டு ட்ரெண்ட் பண்ணிக்கிருக்காங்க தலைவரை. ஒருத்தன் சண்டாளன் கருணாநிதின்னு ட்ரெண்ட் பண்றான், இன்னொருத்தன் சதிகாரன் கருணாநிதின்னு ட்ரெண்ட் பண்றான், கள்ளத்தனம் கருணாநிதின்னு ஒரு பக்கம் ட்ரெண்ட் பண்ணிக்கிருக்கான். இந்த பாட்டு நிறைய கேக்குறேன். இது எந்த படத்துல வந்துச்சா? இதா இப்போ வந்தது இல்ல? நல்லா இருக்குல்ல பாட்டு. கள்ளத்தனம் செய்யும் காதகன் கருணாநிதி. இதுல ஒட்டி விட்டா போக மாட்டேங்குதுடா. சாயந்தரம் வரைக்கும் ஆயிருச்சு, இது மண்டே விட்டு போக மாட்டேங்குது. இவன்
அவங்க எப்பதான் வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நம்ம தலைவரை கிழிக்கிறதுக்குன்னு காத்துக்கு இருக்காங்க. நீங்களே வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்களே தலைவரை. இந்த பஸ் ஸ்டாண்டு பஸ்ஸு இது எல்லாத்துலயுமே சில பாட்டெல்லாம் போடுறாங்க. அந்த பாட்டெல்லாம் நீங்களே கேளுங்க. சண்டாளன் கருணாநிதி பெரும் சதிகாரன் கருணாநிதி லத்தனம் செய்யும் சாதகன் கருணாநிதி. எல்லாத்துக்குமே அவர் தலைவர், உடன்பிறப்புகள் எல்லாத்துக்குமே அவர் தலைவர். அவருடைய ஃபர்னிச்சர் உடையாம நாங்கள் அவ்வளோ தூரம் பார்த்து கொண்டு போய்க்கிருக்கோம். நீங்கள் என்னன்னா இடுப்பை கிள்ள வேண்டுமா, கஞ்சா செடி வளர்க்க வேண்டுமா? இன்றே இணைவு திமுக திமுக திமுக. என்னடா பணியார மாதிரி வீங்கி இருக்கு? ஏன்டா அந்த பாட்டை ஏத்தி விட்டா மண்டைக்கு இது? உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? எங்களுக்கு ரத்தனம் செய்த காதகன் கருணாநிதி. ஓகே பல குடும்பங்கள் சீர்கெட காரணம். பாடல் பாடியதாக புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது சாட்டை துரைமுருகன் விடுவிப்பு என்ற தகவலானது வெளியாகியுள்ளது. சட்ட கிழிஞ்சிருந்தா தச்சு முடிச்சிடலாம், நெஞ்சு கிழிஞ்சிருக்கு. இல்ல என்னடாச்சுன்னா ஒரு சட்டையை பிடித்து பிதிக்காதே, பயமா அது கடிச்சிடாத. கசகாதே கசகாதே சாட்டையின் சட்டையை கசகாதே கசக்காதே அப்படின்னு. சாட்டை துரைமுருகன் மேல SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யணும். பேசாம ஏன் ஓர சத்தம் போடுற? காலைல மாத்திரை சாப்பிட்டியா? அமாவாசை நெருங்கினாலே உன்னை அடக்க முடியாது. ஏற்கனவே கள்ளக்குறிச்சியில் 2 பேரை வந்து தாக்குனாரு. எங்க இருந்தோ ஹீரோ மாதிரி வந்தாரு, என்ன பார்த்தாரு, போட்ட அடிக்க ஆரம்பிச்சாரு சாட்டை துரைமுருகன். அதுலயும் சாதியை சொல்லி தாக்கி இருக்கிறதா தகவல் வருது. அதனால இவரை கட்டாயம் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். சவுக்கு தன்னந்தனியா புழல் சிறையில் இருக்கிறாரு. அவருக்கு ஒரு துணை பார்ட்டாவது அவருக்கு பேச்சு துணையா வந்து போடணும். ஏன்னா ஏற்கனவே திருச்சியில அங்கதான் இவரும் இருக்கிறாரு. ரெட்பிக்ஸ் ஆசிரியர் ஃபெலிக்ஸ் ஜெரால்டும் இருக்கிறாரு. ஒரே ஜெயில போடணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசை நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நான் வீட்டுக்கே போயிட்டு இன்னும் தனியா பேசிட்டு இருக்கேன். சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா? கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்கடா.